இன்ஜினியரிங்ல நான் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் கோர்ஸ் சேரும்போது நான் வந்து ஒரு மாசான ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும். ஸ்பேஸ் அதாவது ஏரோபிளேன்ஸ பத்தி நான் படிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? தமிழ்நாட்டிலேயே நம்ம அத படிக்கலாம். அதுக்கு ஒரு 3 நல்ல கோர்சஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே ஆஃபர் பண்றாங்க. அது என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏரோஸ்பேஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கோர்சஸ். தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு? எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இதோட கோர்ஸ் டியூரேஷன் 4 இயர்ஸ் தான். ஃபீஸ் வந்து எவ்வளவு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 53,000ல இருந்து 12 lakhs வரைக்குமே ஃபீஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. காலேஜ் பொறுத்த மாறும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இந்த கோர்ஸை படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியான டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இருக்கு. என்னன்னா கோயம்புத்தூர், சென்னை, தஞ்சாவூர், ஈரோடு, நாமக்கல், திருநெல்வேலி, பெரம்பலூர், ஒசூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி அண்ட் தர்மபுரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் நமக்கு ஆஃபர் பண்றாங்க. salary பேக்கேஜ் எவ்வளவு சேலரி வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 lakhsல இருந்து 15 lakhs வரைக்கும் per annum-க்கு. அதாவது உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே 50,000 தான் இருக்கும் per month அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹை பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஹை salary பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஓகே, இது படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா? எங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ மாதிரியான ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த இடத்துல நமக்கு வந்து இதுக்கு ஜாப்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன மாதிரியான ஜாப் போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் டிசைனர் செக்கர், அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் ப்ரொடக்ஷன், ஏர்கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர், மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், அதுக்கப்புறம் லெக்சரராகவும் ப்ரொஃபஸராகவும் நம்ம வந்து போகலாம். அதுக்கப்புறம் சிஸ்டம் சேஃப்டி மேனேஜர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் டிசைன் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபிளைட் இன்ஜினியர். அதாவது ஏரோப்ளைன்ஸ்ல வந்து ஆம், அதுல இருக்கக்கூடிய இன்ஜினியர் ஏதாவது ஃபால்ட் இருந்தா சரி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏரோப்ளைன் டிசைன் பண்றவங்க, அதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர்லயே டிசைனிங் கொடுக்குறவங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடியவங்க, அந்த நேவிகேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். இதுவுமே அதுக்கு ரிலவெண்டான ஒரு கோர்ஸ் தான். ரெண்டுமே ஒண்ணுதான். இதோட டியூரேஷன் 4 இயர்ஸ் தான். ஃபீஸ் வந்து 2 lakhsல இருந்து 60 lakhs வரைக்குமே ஃபீஸை மட்டுமே ஆஃபர் பண்றாங்க. அதாவது ஃபீஸ் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க காலேஜை பொறுத்தது. ஓகேங்களா? 2 lakhsலயுமே இருக்கு, 60 lakhs வரைக்குமே நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ண மாதிரி ஒரு சில காலேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்மளோட மார்க்கை பொறுத்து 11th 12th மார்க் வச்சு அது மாறும். ஓகேங்களா? இதுல அவைலபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து நமக்கு இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, தஞ்சாவூர், நாமக்கல், பெரம்பலூர் அண்ட் கன்னியாகுமரி. இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நமக்கு இந்த கோர்ஸ் ஸ்பெசிபிக்கா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? salary பேக்கேஜ் ஸ்டார்டிங் salary எனக்கு 7 lakh தான் இருக்கும். ஓகே, அதை படிச்சிட்டோம் வேலைக்கு போறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு 7 லட்சம் salary ஃபிக்ஸட். அதுல இருந்து நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 30 lakhs வரைக்குமே salary கொடுக்குறாங்க per annum. ஓகேங்களா? ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவியேஷன் மேனேஜர். ஓகே, அதுக்கப்புறம் டிசைன் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், டெக்னீஷியன், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ப்ரொபல்ஷன் இன்ஜினியர். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து இதுல இருக்கு. இப்போ ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒவ்வொன்றுக்குமே ஒரு தடவை ஏரோப்ளைன் வந்து ஒரு டிராவல் முடிச்சுட்டு வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்க. ஏர் கரெக்டா ஃபில் ஆயிருக்கா, ஃபியூல் கரெக்டா ஃபில் ஆயிருக்கா, ப்ரொபல்ஷன் டேங்க் எப்படி இருக்கு, ப்ரொப்பல்லர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொன்றத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு இன்ஜினியர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் சேர்ந்தாதான் ஒரு ஏரோப்ளைனையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், கரெக்டா நேவிகேட் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ்க்காக நிறைய பேர் வந்து இதுக்கு தேவைப்படுறாங்க. அதுக்கு இப்ப நீங்க பார்க்கக்கூடிய கோர்சஸ் மட்டும் படிச்சுட்டு வந்தாவே போதும். ஓகே, செகண்ட் ஒன்ல இப்ப என்னென்ன ஜாப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? அடுத்து தேர்ட் ஒன் பிடெக் ஏவியானிக் இன்ஜினியரிங். இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ். ஓகேங்களா? இன்னும் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். 1,80,000ல இருந்து 6 lakh வரைக்குமே இதுக்கு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல 3 இடத்துல மட்டும் தான் நமக்கு இந்த கோர்சஸ் இருக்கு. சென்னையில, சாலமங்கலம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி. இந்த 3 பிளேசஸ்ல மட்டும்தான் நமக்கு இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதோட salary பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7 lakhல இருந்து 20 lakhs வரைக்குமே per annum வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஓகே, ஜாப் ப்ரொஃபைல் அதே மாதிரி தான். ஏவியேஷன் மேனேஜர், டிசைன் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ப்ரொபல்ஷன் இன்ஜினியர் சொல்லிட்டு தனித்தனி கேட்டகரிஸ் நமக்கு ஜாப் ப்ரொஃபைல் இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா கோர்ஸ் நான் எடுத்து படிக்கணும். அதே மாதிரி படிச்சு முடிச்சுமே எனக்கு
ஹை பேக்கேஜ் ஆஃப் சேலரி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் தாராளமா செலக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். இஸ்ரோலயே கூட நம்ம வந்து வேலைக்கு போகலாம். ஏன்னா இஸ்ரோல ஜாப் ஆஃபர் பண்றாங்களாமா. இந்த ஏவியானிக் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் இஸ்ரோல ஜாப் ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். ஸோ அதனால தனி வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இதே மாதிரியே அடுத்தடுத்த இன்ஜினியரிங் கோர்சஸை பத்தி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு அவங்களையுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா?